அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 33வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம கபிலருக்கு பாரி முருகன் வள்ளியுடைய காதல் கதையை சொன்னாங்க. அப்போ அந்த கதையில் நம்ம வள்ளி முருகனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. அந்த இடத்த பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருந்தார் நம்ம முருகர். அப்படி எதை பார்த்து நின்னாரு அப்படிங்கிறத இனிவரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. அப்படியே மெய் மறந்து நம்ம முருகன் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு பெரு வட்ட வடிவில் மலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கு அந்த இடத்துல. அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அடர் மரங்களை கொண்டிருக்கு. அந்த மலை வளையத்தின் நடுவே பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு இருக்குது. அந்த நிலப்பரப்பு முழுவதும் கழுத்தளவிற்கு விளைந்து நிற்குதுங்க புல்வெளி. பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்குது. நமக்கு மனசு அவ்வளோ இதமாகவும் இருக்குது அதை பார்த்துட்டு இருக்கும்போது. அதை பார்த்து தான் மெய் மறந்து நிற்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு இந்த நேரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், பச்சை பசேல்னு. அது நம்ம மனசுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும். நம்ம மனசில் எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துக்கு போங்களே, நமக்கு அப்படியே ஏதோ நம்ம மெய் மறந்து நின்றுட்டுருப்போம் அந்த இயற்கையில். அதுபோல தான் இப்போ நம்ம முருகரும் நின்றுட்டுருக்காரு. அந்த அழகை விட்டு அவருடைய பார்வை விலகவே இல்லை. உடனே நம்ம முருகன் கேட்குறாரு, புலனறிய முடியாத மயக்கம் சொல்கிறது, அப்படி என்ன இருக்குது இந்த இடத்துல வள்ளி அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வள்ளி அப்படி காதல் பெருக முருகனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி புல்வெளிகள் இருக்குல்ல, அங்கே நடுவில் ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்குது. அந்த மேட்டில் ஏறி அமர்ந்துக்கிறாங்க. அமர்ந்ததுமே அவளுடைய மடியில் படுத்துக்கிறாங்க நம்ம முருகர். தனது மடியில் அவனுடைய முகம் அப்படி ஏந்தினபடி எதையோ சொல்லணும் அப்படின்னு வாய் எடுக்கிறாங்க நம்ம வள்ளி. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அமைதியாகிடுறாங்க. வள்ளியுடைய முகத்தை பார்த்தே நம்ம முருகருக்கு எல்லாமே புரியுது. அவர் சொல்கிறாரு, கன நேரம் ஏழிலப்பாளையின் அடுக்கத்தில் நிறுத்தி நான் உன்னை மலர வச்சேன், ஆனால் நீயும் காலம் முழுதும் மலர வைக்க வழி செஞ்சிட்ட போல. நீ ஒரு நிலமகள். உனது ஆற்றல் என்னை நோக்கி கடத்தும் காதலம்மா. என்னை எதிர்கொள்ள முடியாததாக இருக்கிறது எதையுமே. உள்நுழைந்த நறுமணமாய் உனக்குள் மறைந்து கொண்டே இருக்கிறேன் நான் அப்படிங்கிறாரு. நறுமணம் சூழ் கொண்டிருக்கும் அந்த கருப்பை தான் அம்மலை கொடுவை. அது நடுவில் இருந்த சின்ன மேட்டில் வானம் பார்த்து தான் அவர் படுத்திருக்காரு. நிறையிருள் கொண்டு வானம் கருத்திருக்க அங்கே வானத்தில் என்ன தெரியுது அப்படின்னா, விண்மீன்கள்லாம் ஒளி வீசிகிட்டு இருக்கு. காதலில் தெளியும் பொழுது மயக்கத்தின் ஆழம் அவங்க 2 பேருக்குமே புரியுது. ஆழத்தை அறியும் பொழுது தான் அது அறிய முடியாத இடம் அப்படிங்கிற உண்மையை உரைக்குது. மகிழரசி சாப்பிட்டாங்கல்ல, அதாவது வர்ற வழியில் நம்ம வள்ளி ஒரு அரிசியை நல்ல கையில் கசக்கி அவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அது ரொம்ப உடலுக்கு நல்லா இருந்துச்சு இல்லையா. அது ரொம்ப உடலை மலர வச்சிச்சு. இந்த புல் இருக்குல்ல, இந்த புல் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரந்தம்புல். இது ரொம்ப மனதை மலர வைக்குது. வள்ளியின் அணுக்கம் மலர்தலில் வாழ வச்சிச்சு. இப்போ நம்ம வள்ளி சொல்கிறாங்க, இந்த இடத்துல இணையோடு இருக்கும் உயிரினங்கள் மட்டும்தான் தங்க முடியும். நரந்தம்புல் கிளர்த்தும் மனவெளிச்சி தனித்த உயிரினத்தை விரட்டிடும். பறவைகளும் விலங்கினங்களும் நீங்காத மயக்கம் கொண்டு காதலில் திளைத்திருக்கும் இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முருகர் சொல்கிறாரு, ஆஹா பார்த்துட்டு தானே இருக்கேன். புலிகளுக்கு முன்னாடி இணைமான்கள் மலர் உண்ணுகின்றன. மான் உண்ணாத மலரில் வண்டுகள் நிலை கொள்கின்றன. ஆண்மலரின் மகரமும் பெண் மலரின் சூலகமும் இதழின்றி மலர்கின்றன. இந்த வியப்பு வேற எங்கே நிகழும் அப்படின்னு நம்ம முருகர் சொல்கிறாரு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருக்காங்க அந்த விண்மீன்களை பார்த்து. கொஞ்சம் இரவு அப்படி நகர்தலற்று தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. முருகனுடைய கண் அப்படி வானத்தை பார்த்து ஒரு குறிப்பிட்ட விண்மீன் கூட்டங்கள் இருக்குது, அதை நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு. வளைந்தோடும் ஆறு போல் இருக்கும் அந்த விண்மீன் கூட்டத்தை கொஞ்சம் பாரே அப்படிங்கிற மாதிரி நம்ம வள்ளியை சொல்கிறாங்க. உடனே எங்கே அப்படின்னு கேட்டபடி அவங்களுடைய கண்களை சுழட்டி நம்ம வள்ளி தேடுறாங்க, எங்கே எங்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் 6 புள்ளி இருக்கிற வளைவு கொண்டு மின்னின அந்த நட்சத்திரங்கள், அதாவது விண்மீன்களை அவர் காட்டுறாரு. அவங்களும் பார்த்துடுறாங்க வள்ளி. முருகன் செங்கடம்பின் மாலை அணிஞ்சபடி தான் அவங்களுடைய மடியில் படுத்திருக்காங்க. வள்ளியின் மேனியெல்லாம் அதன் மனம் வீசினபடி இருந்துச்சு. மாலை இல்லாத
தனது உடலில் மணக்கும் செங்கடம்பின் வாசனையை நுகர்ந்தபடி இடது பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. முருகனின் மேனியில் உதிராத இதழ்களோடு அது இருப்பதை பார்த்தபடி கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. ஒரு வெக்கத்தோடு சொல்கிறாங்க, மாலை மார்பண்ணி அப்படிங்கிறாங்க. மனதுக்குள் பொங்கும் காதலோடு நம்ம முருகன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மாலை மார்பன் தான், நீ மாமலர் கோதை அப்படிங்கிறாங்க. 2 பேருக்குமே வெட்கம் வந்துருச்சு. உடனே மறுபடியும் அவர் சொல்கிறாரு, அழகின் வடிவு நீ அப்படின்னு. இதழ் முத்தம் போல் வாங்கினதையே திருப்பி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடிவின் அழகு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரம் சிரிப்பு சத்தம் கேட்குது. அப்புறமா விண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அவங்களுடைய பொழுது வந்து அதாவது காட்டுகளுக்குள்ள மரங்கள் பறன் மேலே தான் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய காதல் வாழ்க்கையை கழிச்சிட்டு வர்றாங்க நம்ம முருகனும் வள்ளியும். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வந்து நல்ல மழைங்க. அப்போ அவங்க வந்து பாறை குகைகளில் போய் தங்குறாங்க. முருகனும் வள்ளியும் வந்து மழை கொஞ்சம் நின்னோடனே அதுக்கு பக்கத்தில் ஒரு நரந்தம் புல்கள்லாம் இருக்குல்ல, அங்கே ஒரு மேடு இருந்திருக்கு. அங்கே வந்து அமர்ந்திருக்காங்க. மழை நின்ற இரவுகளில் வெளிர்வானில் மின்னும் விண்மீன்கள் அழகு சொல்லி மாளாதுங்க. மழை நின்னோடனே அது வானத்தில் இருக்கிற விண்மீன்கள் எவ்வளோ அழகாக இருக்கும், அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. முருகனுடைய கண்ணு அதையே பார்த்துட்டு இருக்கு. எப்போ வந்து அப்படி வானத்தை பார்த்து படுத்தாலும் அவர் பார்க்கறது அந்த 6 விண்மீன் கூட்டத்தை மட்டும்தான். அந்த வளைந்து கிடக்கும் 6 புள்ளிகளை கொண்ட அந்த விண்மீன் கூட்டத்துக்குள்ள நிலவு சிக்கி இருக்கு. விண்ணில் தெரியும் வியத்தகு ஒளி இணையாய் அது இருந்திருக்கு. அந்த இணை கூடினதுமே மேகங்கள் ஒன்றொன்று கலைந்து நிற்கும். அப்படிதான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்கும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. ஊற்று கசிவதை போல மேகத்திலிருந்து உருகி ஓடுமா, அதாவது நீர் வந்து. எத்தனை பகலிரவு இப்படி கடந்துச்சு அப்படிங்கிறது தெரில. இப்படி தான் ஒவ்வொரு நாளும் அவங்க கடத்தியிருக்காங்க. மேகம் விலகிய நள்ளிரவுகளை முருகனுடைய கண்கள் வந்து 6 விண்மீன் கூட்டத்தை கடந்து பயணிக்கும் நிலவின் பாதையே பார்த்துட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் அதிகாலை மழை நின்னதும் குகையை விட்டு வெளியே வந்த வள்ளியின் கண்களில் முதல்ல பட்டது என்ன தெரியுமா? அந்த குகை வாசல்ல பூத்து நின்ற செங்காந்தல் மலருங்க. செவ்வொளி வீசும் 6 இதழ்களோடு அது இருப்பதை பார்த்ததோட ஒரு மாதிரி ஆச்சரியம் வந்துருச்சு. இந்த பூ 6 இதழ்களோட இருக்கு, பார்க்க அழகா இருக்கே அப்படின்ட்டு என்னங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி முருகனை அழைக்கிறாங்க. வந்ததோட அவரும் பார்க்குறாரு. அந்த விண்மீன் கூட்டத்தின் சுடர் போல இம்மலர் 6 இதழ்களை கொண்டுள்ளதே, எப்படி அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேட்குறாங்க முருகன்கிட்ட. உடனே அந்த செவ்விதழ்களை அப்படி உற்று பார்க்குறாரு நம்ம முருகன். இதழின் அடியில் இளம் பசுமை நிறம் இருந்துச்சு, நடுவில் மஞ்சள் நிறம் இருந்துச்சு, வெண்மையும் கொஞ்சம் கரைஞ்சி இருந்துச்சு, மேற்பகுதி இளஞ்சிவப்பு உண்டு இருந்துச்சு, அடர் சிவப்பா கூட அது கொஞ்ச நேரம் கழித்து மாறி மாறி தெரிஞ்சிச்சு. இதே நிறவாகு அந்த விண்மீன் கூட்டத்தில் உள்ளதை நான் பல இரவில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மலரை பார்த்துட்டு முருகன் சொல்கிறாரு. 6 விண்மீனின் அதே குணம் இம்மலரின் 6 இதழ்கள்லையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முருகன் சொல்கிறாரு. உடனே நம்ம வள்ளி கேட்குறாங்க, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, இந்த நிறங்கள் அனைத்தையும் காதலில் திளைக்கும் வேளையில் உன்னிடமும் கண்டுள்ளேன் அப்படின்னு மறுபடியும் முருகன் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் வள்ளிக்கு வந்து வியப்பாக இருக்குது. அப்போ நீ விண்ணை காணும் பொழுதும் என்னைத்தான் கண்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. நீயின்றி நான் வேற என்ன காண முடியும்? நீயின்றி நான் காண விண்ணேது மண்ணேது அப்படின்னு முருகர் சொல்கிறாரு. சொன்னபடி அந்த பூ இருக்கு இல்லையா, செங்காந்தர் மலர், அதை அப்படி பறித்து நம்ம வள்ளியருடைய கூந்தலில் அப்படி சூட்டிடுறாரு. அழகு பார்க்குறாரு. அடர்வானம் கொண்டு கொட்டி தீர்த்த கார்காலத்து அடைமலை அந்த நேரத்தில் விலகிடுச்சுங்க. விரிவானம் அப்படி மேகமற்று மிதக்க அந்த விண்மீன் கூட்டம் விட்டு நிலவு நகருது. நரந்தம்புல் பரப்பிலிருந்து விலகத் தொடங்கிடுறாங்க முருகன். செங்காந்தல் சூடினபடி அவனுடனே பக்கத்திலேயே நடந்து போகிறாங்க நம்ம வள்ளி. புது இடம் நோக்கி அவளை அழைச்சிட்டு போகிறாரு இப்போ நம்ம முருகன். மலை உச்சியிலிருந்து அடிவார காட்டுக்குள் கீழிறங்கி வர்றாங்க. அடைமலையின் கூதிர் பருவம் முடிந்து முன்பனி தொடங்குது. நடுக்கம் அதிகமாகும் முன்பனி பொழுதுல தங்குவதற்கு கொன்றை மரங்கள் அடர்ந்து கிடக்கும் இடுக்குன பயன்படுத்துகிறாரு நம்ம முருகர். குளிர் கொஞ்சம் குறையும் பின்னிரவில் படுத்துறங்க கருங்கொன்றையின் உச்சியில் பரண் அமைச்சிடுறாரு நம்ம முருகர். பனி நடுக்கம் தாளாம
அங்கே யார் வந்து நிறைய பதுங்குதுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல்கள் இருக்குல்ல, அது வந்து அந்த மரத்துக்குள்ள வந்து பதுங்கிட்டு இருக்கு. இவர் வந்து இறை தேடி வேட்டையாடிட்டு வர்றேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை இவர் இறை தேடி போயிடுறாரு. திரும்பி வரும்போது வள்ளி வந்து அப்படியே காலை இன்ட்டி அப்படியே குளிர் வரும்போது நம்ம எப்படி முட்டி ஒரு மாதிரி உட்கார்ந்துருப்போம், அது மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய கால்கிட்ட வந்து அந்த இடுக்கல்ல வந்து அப்படியே படுத்து கிடக்குது முயல் குட்டிகள். வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்த நம்ம முருகன் வந்து நம்ம வள்ளியையும் வள்ளியுடைய கால்களுக்கு கீழ் இருக்கும் முயல்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, அந்த பக்கம் அணையாதீங்க, பின்னர் ஒருபோதும் விலகவே மாட்டீங்க, அப்படிப்பட்ட இடம் அது அப்படிங்கிற மாதிரி நம்ம முருகர் சொல்கிறாரு. அந்த சொல்லுக்குள்ள பொறாமை வெளிப்படாமல் பார்த்துக்கிட்டாரு அதை சொன்ன சொல்ல. ஆனால் பார்வை அதை சொல்லிடுச்சு, இவர் பொறாமப்படுறாரு அப்படின்ட்டு. நம்மளுடைய வள்ளிக்கு பக்கத்தில் யாரும் அது முயல் கூட அண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதோட முயல் குட்டிகள் வந்து டக்கு நீ மேலேறி வள்ளியுடைய மேல் அந்த தோள்பட்டை மேலே அப்படி ஏறி குதிக்குதுங்க. 2 பேரும் அந்த முயல் ஓடினோன்னே என்ன பண்ணுவாங்க, அந்த வானத்தை பார்த்து விண்மீன் கூட்டத்தை பார்த்து அவங்களுடைய காதல் மொழி பேசி காதல் வார்த்தைகளில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த பரன்லேயே நம்ம இருக்கணுமா, நம்ம வந்து எங்காவது வீடுகளில் போய் இருக்கக்கூடாதா, எங்கே போனாலும் நம்ம ஏன் வந்து மரத்துகள்லையே பரணமைச்சு நம்ம தங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேள்வி கேட்குறாங்க. உடனே நம்ம முருகன் சொன்ன பதில், இது காதல் வாழ்க்கை, தரையில் தங்குனா இறுகிய நிலத்தில் கூடலின் வளம் முழுமை கொள்ளாது வள்ளி, வானில் மிதந்தால் கூடலின் இறுக்கம் வலிமை கொள்ளாது, இரண்டும் கலந்த பரனில்தான் நிலமசைய வான் நகர நடுவில் நாம் மூன்றிலும் கலப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பின் மறுமொழி எதுவுமே சொல்லலை வள்ளி. பகலும் இரவும் பரன் மேல் மலரும் காதல் கண்டு பறக்கும் நாரைகள் அப்படி இறகு உதிர்த்து போட்டுட்டு போயிருந்துச்சான். அந்த காட்சியில் மிதந்து வரும் வெண் சாம்பல் அந்த இறகு இருக்குல்ல, அதை ஒன்று ஒன்றா சேகரித்து நம்ம முருகர் அப்படியே அதை ஒரு கொடி வச்சு அப்படி முடிச்சிட்டு கட்டி வள்ளியின் தலையில் அப்படி மகுடமென சூட்டிடுறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் எங்கே பூக்களை பார்த்தாலும் உடனே வந்து நம்ம வள்ளிக்கு பறித்து கொடுக்கறது அவருடைய வேலை. அன்னைக்குன்னு பார்த்து பூக்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த பறவையுடைய இறகுகளையே வந்து அழகாக முடித்து அவர் தலையில் வச்சிடுற அழகு பார்க்குறாரு. கால நேரமின்றி மிதந்துட்டே இருக்கு இவங்களுக்கு வந்து நாட்கள். இதில் நாரைகளின் இறகுகளை தலையில் அணிவித்தா பறத்தலை நிறுத்தி ஒருபோதும் தரையிறங்காமல் போவேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க. அதாவது இப்போவே வந்து கால நேரம் தெரியாமல் நானே போயிட்டே இருக்கேன் என்னுடைய நாட்கள், நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதில் இறக வேற வச்சா நான் பறந்துட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம முருகர், உனது அணைப்பில் மீள முடியா மயக்கத்தில் கிடந்த எனக்கு அன்னமழகி அரிசி கொடுத்து உடலையும் நரந்தம்புல் கொண்டு மனதையும் தெளிவடைய முடியாத திகைப்பில் வீழ்த்தினாயே, அதை விடவா நான் உன்னை பறக்க வைத்து விட்டேன் அப்படின்னு முருகன் கேட்குறாரு. முருகனுடைய வினாவிற்கு விடை எதுவுமே சொல்லலை வள்ளி. உடனே வந்து காதல் கனல் நீங்கா வெக்கை வருது, அணுக்கள் தோறும் துளுப்படங்கா தவிப்பு கொள்ளுது. அவங்க 2 பேருக்குள்ளே திருப்பி வந்து காதல் மொழி பேசி காதலோட கலந்துடுறாங்க. தவிப்பு நீங்கா அதிகாலையில் பின்பணி பருவத்து புது மலரான கமுயின் சிறு பூவெடுத்து வள்ளிக்கு மறுநாள் சூட்டுறாரு நம்ம முருகர். வயல் தாண்டி கடல் நோக்கி இப்போ 2 பேரும் எங்கே போகிறாங்க, புறப்படுறாங்க. கடற்காட்டு மேலேறி வந்து தாழை மரங்களுக்கு இடையில கட்டிய ஊஞ்சல் பரனை ஆட்டிட்டு போகுது. பரன் மீது ஆடிக்கொண்டே வள்ளி சொல்கிறா, கரையிலிருந்தும் அலையில் மிதக்கிறோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மலையிலும் காட்டிலும் வயலிலும் நாம் மிதக்கத்தானே செய்தோம் அப்படின்னு முருகர் சொல்கிறாரு. ஆனால் இப்பொழுதுதான் உப்பேரிய காற்று உடல் தழுவி செல்லுது, இளவேனில் ஒளிக்கதிர்களால் உடல் சுடுது, இது அனைத்தும் இவ்வளவு நாளும் உள்ளுக்குள் மட்டுமே நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புன்னகைக்கிறாங்க நம்ம வள்ளி. 2 பேரும் அந்த ஆடு பரனில் படுத்தபடி கடலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னாடி வள்ளி கேட்குறா, கடல் ஏன் கரையோடே நிற்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது கரை மீது கொண்டுள்ள காதலால் நிற்குது அப்படின்னு நம்ம முருகன் சொல்கிறார். மறுமொழி அவளை ஏதோ செஞ்சிருக்கு அவர் சொன்னது. சட்டனை அவனை நோக்கி திரும்பினபடி நம்ம வள்ளி கேட்குறா, அப்படின்னா இவர்களைப் போல தழுவல் கொண்ட காதலர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்ல அப்படின்னு கேட்குறான். கேள்வி கேட்ட கணத்திலே மனம் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் அப்படியே திணறுது. உடனே வந்து அந்த முகக்குறிப்பை அறிஞ்சிக்கிட்டு முருகன் கேட்குறாரு, என்ன ஆனது அப்படின்னு கேட்குறாரு.
சொல்ல முடியாமல் திணறின வள்ளியை முருகனுடைய கை வந்து சூழ்ந்தபோது கடலும் கரையும் வந்து பரனில் இருந்துச்சுங்க. மறுநாள் விடிஞ்சதும் எங்கே கிளம்புறாங்க அப்படின்னா பாலை நிலம் நோக்கி 2 பேரும் வந்து கிளம்பிடுறாங்க. பாலைனாவே அங்கே தண்ணி இருக்காது, ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கும் இல்லையா. அப்போ நடந்து போகும்போது காலெல்லாம் நம்ம வள்ளிக்கு சுடுது. வள்ளியின் உதடெல்லாம் அப்படியே வெப்பி காற்றில் வெடிச்சு கிடந்துச்சு. முதுவேனலின் அந்த சுடுபலத்தை சுவைச்சு உண்டதன் அடையாளங்கள் போல இருந்துச்சு. எங்கும் பட்டை மரங்கள் தான் நின்றுட்டே இருந்துச்சு. சிறு பாறையோரம் தனித்திருந்த வாகை மரத்தின் மீது இப்போதைக்கு நம்ம முருகன் வந்து பரண் அமைக்கிறாரு. பகல் மங்கிய பொழுது கொஞ்சம் பரநேறி மறுபடியும் அப்படி சாஞ்சு வானத்தை பார்ப்பாங்க இல்லையா, அது போல் 2 பேரும் மேலே பார்க்குறாங்க. அங்கே வந்து வானமும் அப்படி சுடுமோ அப்படிங்கிற மாதிரி அஞ்ச வைத்துதுங்க. அந்தளவுக்கு வெக்கையாக இருக்குது அவங்க இருக்கிற இடம். முருகனுடைய கண் வந்து இப்போ எதையோ துளாவி தேடுது. அங்கே ஒன்று இல்லை. என்னென்னா அவங்க பரண் அமைச்சிட்டு அந்த மேலே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன பார்ப்பாங்க, அந்த விண்மீன் கூட்டங்கள் 6 பார்ப்பாங்க இல்லையா, அதை காணாம். அந்த வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்களும் வானில் தெரியலை. உடனே வந்து அதிர்ந்து போய் நம்ம வள்ளி இத்தனை நாள் நம்ம பரனில் இருக்கும்போது வானை பார்க்கும்போது ஒவ்வொரு இரவும் அந்த விண்மீன் கூட்டத்தை பார்த்தோம், இப்போ காணாமே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எந்த ஒரு வளைவிலும் மறைவுகள் இருக்கும் அல்லவா, அதுபோல் அந்த ஒளி வளைவின் மறைவிடத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதனால பார்வையிலிருந்து அது தப்பி இருக்கு அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. அதன் பிறகு அதை பற்றி எதுவுமே நம்ம வள்ளி கேட்கலங்க. அது தவிர்த்து எண்ணிலடங்காத விண்மீன்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை பார்த்து அது பூக்காடாக இருக்குது, அதை பார்த்து ரசிச்சுட்டே அவங்க இருக்காங்க. மழை கொட்டி தீர்த்த கார்காலத்தில் நிலமெங்கும் மலர்கள் பூத்து குலுங்குச்சு. அதன் பிறகு இம்முது கோடையில் தான் எண்ணிலடங்காத பூக்கள் பூக்குது. மற்ற பருவங்களில் இவ்வளவு பூக்கள் பூக்கவில்லையே, ஏன் அப்படிங்கிற மாதிரி மறு கேள்வியை வைக்கிறாங்க நம்ம வள்ளி. முருகனுடைய முகத்தில் மெல்லிய சிரிப்பு ஒன்று தெரியுது. அவன் சொல்ல போகும் மறுமொழிக்காக அப்படி காத்துட்டு இருக்காங்க நம்ம வள்ளி. மறுமொழி ஏதும் வராமல் ரொம்ப நேரம் ஆச்சு. முருகனுடைய சிந்தனை வேறெங்கோ இருக்கு அப்படிங்கிறத நினைச்ச வள்ளி தனது கேள்வியிலிருந்து எண்ணத்தை விளக்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கடந்து முருகன் சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த 6 விண்மீன் கூட்டம்தான் அப்படின்னு முருகர் சொல்கிறாரு. முருகனுடைய விடை எதிர்பாராமல் இருந்துச்சு. அப்படி திகைப்புற்று வள்ளி கேட்குறாங்க, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இணைந்திருந்த காலத்தில்தான் கார்மேகங்கள் வானமெங்கும் நிறைந்திருந்துச்சு. பெருமழை விடாது கொட்டி தீர்த்துச்சு. அதே போல அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இணைந்திருக்கும் இந்த காலத்தில் சுடுவெயில் தீயென விடாது பொழியுது. நீரும் ஒளியும் தான் மலரென வடிவம் கொள்ளுது. அதனால தான் பிற காலங்களை விட இந்த 2 காலங்கள்லையும் மலர்கள் அதிகமாக மலருது. இம்மலர்தலுக்கு காரணம் வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்கள் தான் அப்படின்னு முருகன் சொல்கிறாரு. முருகனின் விட முற்றிலும் புதிதாக தோணுச்சு. அதனை உள்வாங்கி மறுவினா தொடுக்க கொஞ்சம் நேரமாச்சு நம்ம வள்ளிக்கு. கேட்குறாங்க மறுவினா, அந்த விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்போ கதிரவன் கூட்டத்தோடு இருக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? நம்ம கண்ணுக்கு அது எதுவும் தெரியலையே கதிரவன் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கும் இதே கேள்வி இருந்துச்சு இல்லையா. அவங்க விண்மீன் கூட்டத்தை பார்க்கையில் பக்கத்தில் நிலவு இருந்துச்சு. சரி, இப்போ விண்மீன் கூட்டம் நகர்ந்து கதிரவன்ட்ட போயிடுச்சு அப்படின்னா அது இருக்குங்கிறத நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. விண்மீனின் நகர்வுகளை காலம் முழுவதும் பார்த்து கொண்டே தானே இருக்கேன். வானின் ஒவ்வொரு பகுதியிலும் அது நகர்ந்து செல்லும் வழித்திடம் எனது மனக்கண்ணில் இருக்கு. இப்பொழுது அவற்றோடு இணைந்தே கதிரவன் பயணிக்கணும். பகல் பயணம் அது. அதனால தான் இரவில் அவ்விண்மீன் கூட்டம் நம்ம கண்ணுக்கு தெரியல. கால சுழற்சியின் பாதை அல்லவா அது அப்படின்னு முருகன் சொல்றாரு. இந்த பதிலால அப்படி உறைஞ்சு நிற்கிறாங்க நம்ம வள்ளி. அடுத்த சொல்ல நான் எல்லாம தான் இருந்துச்சு. அதனை கவனித்தபடி முருகன் மறுபடியும் சொல்றாங்க, உனது முதுகுப்புறத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் உணர முடியும் அல்லவா, அதுபோல தான் இதுவும் அப்படின்றாங்க. இந்த ஊமைக்கு பின் சொல்ல எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் இந்த ஊமையே பல சொற்களை சொல்லவும் தூண்டுதுங்க. வேண்டாம் அப்படின்னு கட்டுப்படுத்திக்கிறா நம்ம வள்ளி. ஆனாலும் அந்த வார்த்தையை கட்டுப்படுத்த முடியலை. உடனே தனக்குத்தானே ஒரு முறையாவது சொல்லி கொண்டா மட்டும்தான் நம்ம மனசு அமைதி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு தோணுது. எல்லா அணைப்புகளிலும் சூழ்ந்த உனது கைகள்
எனது முதுகினை தான் பற்றியது. காதல் அதனால்தான் இவ்வளவு வெக்கை கொண்டுள்ளதா? சுட்டெரிக்கும் அனல் காதலை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்பது அதனால்தானா? சொற்கள் வேள்விகளாய் அப்படி திரண்டபடி இருக்கு. இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் விழுங்கிட்டு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்குறா நம்ம வள்ளி. எல்லா இரவுகளிலும் வான் நோக்கி பரணமைத்து காதலில் மூழ்கத்தான் என்று நினைத்தேன். ஆனால் காலத்துள் மூழ்கத்தான் அதை செய்தாயாக்கும் அப்படின்னு நம்ம வள்ளி கேட்குறாங்க முருகனை பார்த்து. உடனே சிரிப்பு வந்துருச்சு முருகனுக்கு. அப்போ முருகன் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, நான் காலத்தில் மூழ்கும் போதெல்லாம் காதலுக்குள் தானே மூழ்கினேன். காதல் தானே கால சுழற்சியின் அடையாளம். நிலவும் கதிரும் இயற்கைக்கு பாலூட்டும் இருமார்புகள். கருணையும் காமமும் சமமாய் சுரக்கும் அவ்வழகிய தனங்களை விட்டு நான் எக்காலமும் அகலாமல் தானே இருந்தேன். அணைப்பு நீங்காமல் தானே இருந்தேன். அதை அறிந்தவள் நீதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம முருகன் சொல்கிறாரு. சொல் கிளர்த்தும் காதல் உடலெங்கும் அப்படியே பொங்கு செய்வதறியாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க நம்ம வள்ளி. அவளது முகத்தை தனது கைகளில் ஏந்தினபடி முருகன் மறுபடியும் சொல்கிறாங்க, கார்மேகம் மலையை கொட்டி தீர்ப்பதற்கும் தீயாய் வெயில் சுட்டரிப்பதற்கும் அந்த விண்மீன் கூட்டம்தான் காரணம். அதனால தான் அதனை கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உனது கைகள் எனது முகமேந்திய கணத்தில் உடலெங்கும் கார்காலம் குளுமை பரவியது. ஆனால் அணைக்காமல் விலகி நிற்கும் இவ்விடைவெளியில் பாலை தீப்பற்றி எரிகிறது. வள்ளி வார்த்தையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இறுக அணைச்சிடுறாரு முருகன். கார்கால குளுமையின் மீது பற்றி எரிந்தது தீ, கார்த்தி. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. இந்த அத்தியாயம் முழுவதுமே முருகன் வள்ளியுடைய காதல் கதையாக போச்சுல. சரி, அடுத்த அத்தியாயத்திலேயாவது நம்ம பாரி நம்ம கபிலர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கேட்கணுமா? அதுவரை என்னுடன் தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் தொடர்ந்து பயணிக்கணுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.